பேராசிரியர் சார், எனக்கு இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, வட இந்திய மாநிலங்களில் உள்ள சிறுபான்மை வாக்குகள் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள ஆந்திரா மற்றும் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அந்த சிறுபான்மையின வாக்குகள் என்பது அந்த போலரைஸ் ஆவது என்பது ஒரு அணிக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவது என்பது மாறுதலுக்குள்ளாகி இருக்கிறது. அங்கே வட மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு அணியாகவும், தென் மாநிலங்களை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல பரவலாக அனைத்து கட்சிகளிலுமே இந்த இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் பல்வேறு சிறுபான்மை கட்சிகள் அந்த பிரிந்து இருக்கின்றன. இந்த சூழ்நிலை தமிழகத்திலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. என்றால் இங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது, அது வேறு உலக மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த கூட்டணியில் இருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த அதிமுக அணியில் தற்போது எஸ்டிபிஐ இருக்கிறது. மற்ற சில கட்சிகளும் சிறுபான்மை அமைப்புகளைச் சேர்ந்த கட்சிகளும் அங்கு இருக்கின்றன. இவ்வாறு இந்த பிரிந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவில் இருப்பதால் அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதே போல மற்ற அமைப்புகளுக்கும் மதசார்பற்ற அமைப்புக்கு தலைமை தாங்கி இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கேட்கிறேன். நீங்கள் ஓரணியாக இருந்து எங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இத்தனை தொகுதிகள் என்று கேட்டால் அது இதை விட கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நாம் தெளிவாக சொன்னது என்னன்னு சொன்னால், 1989 எடுத்த முடிவு இருக்குங்களே, அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும், இந்தியாவில் உள்ள மார்க்க அறிஞர்கள், இந்த வடநாட்டில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள், மறைந்து போன தலைவர்கள், அந்த வாரிசாக உள்ளவர்களும் எல்லாருமாக சேர்ந்து அந்த முடிவை பாம்பேயில் உட்கார்ந்து எடுத்தார். ஏன் எடுத்தார் சொன்னால் 3 விஷயம். பாரதிய ஜனதா கட்சியினர் பாபரி மஸ்ஜிதை இடித்து ராமர் கோயில் கட்ட வேண்டிய பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள். 1. 2வது, இந்துத்துவ கொள்கையை இந்தியாவிலே திணிக்க வேண்டும் என்று பேச முனைந்தார்கள். 3வது, ஷாபான் வழக்கில் குரானுடைய அடிப்படையே மாற்ற வேண்டும் என்று பிரச்சாரத்தை செய்த ஆரம்பித்தார்கள். ஆக குரானை எதிர்க்கு குரானையே மாற்றக்கூடிய ஒரு கட்சி, மஸ்ஜிதை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு மனித விரோதம் மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய விரோதமான ஒரு கட்சியை ஒரு காலம் நாம் ஆதரிக்க முடியாது. அந்த கட்சி மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து யார் வந்தாலும் அவர்களையும் ஆரம்பிக்க முடியாது என்ற முடிவை தான் பாம்பே டிக்ளரேஷன் எடுத்தது. இந்த முடிவு ஏதோ நீங்கள் சொல்லுவது மாதிரி வடநாட்டிலே ஒரு சில பேர் கட்சியிலே உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த முடிவுக்கு மாற்றமாக செயல்பட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வடநாட்டிலும் சரி தென்னாட்டிலும் சரி அந்த பாம்பே டிக்ளரேஷனை இன்று வரை பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆக முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கேரளாவிலே முஸ்லீம் லீக் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, மற்ற மாநிலங்களே முஸ்லீம் லீக் இல்லை. உவைசி கட்சி ஹைதராபாத்தில் இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது சொன்னால், அதே மாதிரி அஸ்ஸாமில் அஜ்மல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த நாலஞ்சு மாநிலங்களில் இருக்கக்கூடியவை. ஆனால் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களிலே குறிப்பிட்டு கூறக்கூடிய அரசியல் கட்சி எதுவும் இல்லை. முஸ்லீம் லீகிலே நம்ம கணிசமானவர்கள் இல்லை, குறைஞ்ச அளவுக்கு தான் இருக்கிறார்கள், வேற எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வு, சமுதாயத்துடைய முடிவு, சமுதாயம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இந்த காலம் நடந்து வந்திருக்கிறாங்க. சென்ற தேர்தலிலும் சரி, நடந்து கொண்ட தேர்தலிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த வரலாறே கிடையாது. எதிர்த்து நின்றவர்கள் பல்வேறு கட்சிகளிலே நிற்கும் போது பல்வேறு கட்சிகளை சார்ந்த முஸ்லிம்கள் அந்தந்த கட்சிகளுக்கு வாக்களித்திருப்பார்களே தவிர, முஸ்லிம்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 1% போயிருந்தால் அதிசயம். இதுதான் உண்மை. நடந்து முடிந்த கர்நாடகத்துடைய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் சமுதாய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக 89.5% வாக்குகள்
காங்கிரஸ் கட்சிக்கு தான் விழுந்தது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியது, எல்லோரும் எழுதினார்கள். இந்து பத்திரிகையில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதனை வெளியிட்டார்கள். இது ஏன் இங்கு சொல்லி சொன்னால் அங்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்பு நடந்த 5 மாநிலங்களில் நடந்த தேர்தல்களிலும் முஸ்லிம்களுடைய வாக்குகள் அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு விழவும் இல்லை, அவர்களுக்கு சாதகமாக செல்லதும் இல்லை. ஆனால் அதற்கு எதிரணியிலே உள்ளவர்களுக்குத்தான் சமீப காலமாக ஒட்டுமொத்தமாக வாக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. இது நாளைக்கு நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய முஸ்லிம் சமுதாயத்துடைய வாக்குகள் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒருபோதும் செல்லாது, அவர்களுடைய பருப்பு வேகாது என்பதுதான் இந்தியாவுடைய முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதுதான் வெளிப்பாடு, அதுதான் வரலாற்று நிகழ்ச்சியாக இருக்கும். இதனாலே கட்சிகள் இருக்கிறது என்று காரணத்தை சொல்லிக்கொண்டு முஸ்லீம் சமுதாயம் எடுத்திருக்கிற முடிவு இது கட்சிகள் எடுத்த முடிவு அல்ல. முஸ்லீம் லீக் ஆகட்டும், உவைசி கட்சி ஆகட்டும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாய ஒட்டுமொத்தமான முடிவை ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாகத்தான் கட்சியில் இருக்க முடியுமே தவிர கட்சியை கேட்டு சமுதாயம் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன்.